அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷினை நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டருக்கான விகிதம் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூனிட்டோட ஒரு நம்பரோட அலகு மீட்டராகவும் இன்னொரு நம்பரோட யூனிட் சென்டிமீட்டராகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பயுமே விகிதம் எழுதும்போதில் நம்ம 2 இதுக்கு விகிதம் எடுப்போம் இல்லையா, அந்த ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருந்தால் தான் நம்ம விகிதம் எடுக்கும் போது சரியாக இருக்கும். அப்போ தான் இப்போது 1 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு சென்டிமீட்டரும் கேன்சல் ஆயிரும். விகிதம் எடுக்கும்போது ரெண்டுமே ஒன்று போல் வரும். இது மாதிரி 1 மீட்டர்லேயும் இன்னொன்று சென்டிமீட்டர்லேயும் இப்படி மாற்றி இருந்தது அப்படின்னா அதை நம்ம டேரெக்டாக விகிதமில் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையுமே ஒரே யூனிட்டுக்கு மாற்றணும். அப்போது மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதா சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. இப்போது இங்கே பாருங்கண்ணே, 1 மீட்டர் அப்படின்னு இருக்குது. 1 மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்டில் வராது. அதனால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி போட்டுடலாம். அதே இது 50 சென்டிமீட்டரை எடுத்து அதை நீங்கள் மீட்டராக மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பாயிண்டில் ஆன்சர் வரும். நம்ம அடுத்து கேன்சல் பண்ணி எழுதும்போதில் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்போயுமே இந்த மாதிரி இருக்கும்போதில் பெரிய யூனிட்டாக இருக்கிறத சின்ன யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு பாயிண்டில் வராது, சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 1 மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்ப்பா? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம 1 மீட்டருக்கு பதிலாக 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம போட்டு சால்வ் பண்ண போகிறோம். இப்போது கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு 100 சென்டிமீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 100ஐயும் 50ஐயும் அடித்து கொடுத்தா ஆன்சர் கிடைக்குமா? ஒரு 0 அடிச்சிருங்க. 1 5 5 2 10 அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த பக்கம் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 2:1 அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக அடிக்க தெரிஞ்சுது அப்படின்னா 50 2 100 அப்படின்னு கூட டேரெக்டாக அடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 2:1 அப்படிங்கிறது ஆன்சர் வந்திருக்கு. எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில் தான் 2:1 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு வேளை கொஷின் வாசிக்கும் போது அவசரத்தில் அந்த யூனிட்டை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக 1:50 அப்படின்னு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏலையே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த மிஸ்டேக்கை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, நம்ம எக்ஸாம் ஹாலில் வச்சு நம்ம பண்ணிடக்கூடாது. யூனிட் வேறையாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஒரே யூனிட்டுக்கு மாற்றணும். பெரிய யூனிட்டை தான் சின்ன யூனிட்டாக மாற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ் நம்மளுக்கு ரெகுலராகவே கேட்குறாங்க. ஸோ இந்த சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மீட்டர் சென்டிமீட்டர் இல்லாமல் கிராம், கிலோகிராம், ஹெக்டேர், மீட்டர் இந்த மாதிரிலாம் வச்சு வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஷின் நம்ம கன்ஃபார்மாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் மேக்ஸ் ஷார்ட்கட், ரீசனிங் ஷார்ட்கட் சம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மோட பார்க்கலாம். தேங்க்யூ.